உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவருடைய அன்பினுடைய வெளிப்பாடை நாம் இந்த நாளில் கொண்டாடுகிறோம். அவர் நமக்காய் பட்ட பாடுகள், நமக்காய் அவர் தந்த மீட்பு எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற இந்த புனிதமிக்க நாளில் நம் ஒவ்வொருவருமே அந்த மீட்பு திட்டத்தில் நம்மை இணைத்து கொண்டு நம்முடைய இதயங்களை அன்பால் நிரப்ப வேண்டும் என்கிற அழைப்பினை ஆண்டவர் தருகிறார். அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்து வாழ இப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். இருதய எலிசபெத் பிலிப்ஸ் ஆகிய இவர்களை கடந்த வருடம் முழுக்க இறைவன் காத்து வழிநடத்தி வந்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நடக்கும் சக்தியை கொடுத்ததற்காகவும், மேலும் இருதயம் என்ற பெயர் கொண்டவருக்கு ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் கிடைக்கவும் நாம் இந்த பலியில் வேண்டுவோம். அண்டோ பிரபு குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் கல்வி, அறிவு, இறைபக்தியில் சிறந்து விளங்கவும் உடல் நலத்திற்காகவும் வேண்டுவோம். அலெக்ஸ் சகாயராஜ் இருதயமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் அனிட்டோ பிரான்சின் ஷோபித் உடல் உள்ள சுகத்திற்காகவும், மகனின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவும், குடும்பத்தில் உள்ள இந்த நாளில் இறைவனில் சேர்ந்த டோனியோ ஜெசின் பிரஷித் அவருடைய ஆன்மா இருத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். விக்டர் மாசிலாமணி ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். கிறிஸ்துவில் மரித்த மேரி இருதயராஜ் அவருடைய ஆன்மா இல்லத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். கிரேசர் வாஸ், ஜெனிட்டா பெர்னாண்டோ, ஜாய்சன் வாஸ் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். வில்லியம் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். ஜோஸ் லூடஸ் செல்வராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரியதாஸ், லூர்து மேரி, ஞானப்பிரகாசம், அல்போன்ஸ் பிரிட்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். மேரி செல்வம் இருதயராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். ஜாய்சன் வாஸ் இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மாவிலிருந்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அந்தோணி சகாயமேரி மரித்த 18வது ஆண்டு நினைவு நாளினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், காணிக்கு மேரி, பொன்னுச்சாமி, அந்தோணியம்மாள், ஞானப்பிரகாசம் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்டிகோ, லிவார்டின் ரொட்டிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்டிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேம்ராஜன் பர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அமல் பி ராயன் பபியோலா, இருதயசாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக ஸ்தலத்திற்குரிய ஆன்மாக்கள் இறைவனின் இளைப்பாறுதலை பெறவும் நாம் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்கிற நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம்.
நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 11 முதல் 16 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 23. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடிருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம்
இரண்டாம் வாசகம். கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டும் அல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. நல்லாயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 3 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தூய்மை மிகு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த மாசற்ற இதயம் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை இந்த வாசகங்கள் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, மனிதன் எதனால் இயக்கப்படுகிறான்? நாம் பல நேரங்களிலே இதை குறித்து அறிவியலில் அறிந்து வைத்திருக்கிறோம். மனிதனுடைய மூளையால், நரம்பு மண்டலத்தால், தசைகளால், அவனுடைய உணர்வு உறுப்புகளால் மனிதன் இயக்கப்படுகிறான் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். மூளை மனித செயல்பாடுகளுக்கு தலைமை தாங்குகிறது. ஆகவேதான் சிந்தனை, உணர்வு, இயக்கம் பலவற்றை மூளைதான் கட்டுப்படுத்துகிறது. நரம்பு மண்டலம் என்ன செய்கிறது? மூளையிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொண்டு பல பகுதிகளுக்கு எடுத்து செல்கிறது. உடலின் பல பகுதிகளை அது கட்டுப்படுத்துகிறது. தசை என்ன செய்கிறது என்றால், நரம்பு மண்டலத்திலிருந்து இந்த எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொண்டு பல பகுதிகளுக்கு அது உடலை அசைக்க வழிவகை செய்கிறது. உணர்வு உறுப்புகள் என்ன செய்கிறது? அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய உணர்வு உறுப்புகளான கண், காது, மூக்கு, வாய், தோல் இவை எல்லாமே, நாக்கு உட்பட வெளி உலகத்திலிருந்து தகவலை பெற்றுக்கொண்டு அது மீண்டும் மூளைக்கு அனுப்புகிறது. இதுதான் மனித உடலினுடைய செயல்பாடு என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மனித உடலினுடைய உறுப்புகளில் மையமாக இருப்பது எது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனிதனுடைய இதயம் என்பதை நாம் எல்லோரும் அறிகிறோம். இந்த இதயம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய உடலுக்கான பம்பிங் மெஷின் போல அது செயல்படுகிறது. இரத்தத்தை உடல் முழுக்க அனுப்புகிறது. காற்றையும் சத்தான உணவுகளையும் கூட அது எடுத்து செல்கிறது, செல்களுக்கு எடுத்து செல்கிறது, தேவையற்றதை வெளியேற்றுகிறது என்பதனை நாம் அறிவோம். ஆகவே இதயம் சரியாக செயல்பட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க அவன் சரியாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம். இதயம் நின்று போனது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே முடிந்து போகிறது. ஒரு மிஷின் வாங்குகிறோம் அல்லது ஒரு
இயந்திரம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு, 15 ஆண்டுகளுக்கு, 20 ஆண்டுகளுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியாமலேயே இந்த இதயம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரையிலும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் கூட எந்த பழுதும் இல்லாமல் செயல்படுகிற ஒரு மிஷின் இருக்கிறது என்று சொன்னால் அது இதயமாகத்தான் இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த இதயம்தான் மையப்பகுதி என்று நாம் பார்க்கிற போது, இந்த இதயத்தில் நாம் நிரப்புகிற காரியங்கள் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதயம் அன்பால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி. இயேசு இந்த மனுக்குலத்தின் மீது எவ்வளவு உண்மையான அன்பு கொண்டிருந்தார் என்பதை இந்த இதய பெருவிழா நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய அன்பில் நிபந்தனை கிடையாது, அது எல்லை இல்லாதது. அதில் தியாகம் எப்போதும் இருந்தது. நிபந்தனை இல்லாத அன்பு. நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், இன்னென்ன காரணத்துக்காக உன்னை நேசிக்கிறேன், இன்னென்ன காரியங்களை நீ எனக்கு தந்தால் நான் உன்னை நேசிக்கிறேன், இன்னென்ன காரியம் உன்னிடத்தில் எனக்கு பிடிக்கும், ஆகவே உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். கடவுள் அப்படி பார்ப்பார் என்றால் யாரையுமே அவர் அன்பு செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பில் நிபந்தனையே இல்லை. நல்லோர், தீயோர், நேர்மையுள்ளோர், நேர்மையற்றோர், எல்லாருக்கும் அவருடைய அன்பு பொதுவானது தான். நம்முடைய அன்பில் ஒரு எல்லை இருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் என்னை தொடலாம்னு சொன்னால், என் மூக்கு வரைக்கும் நீ வரலாம், அதுக்கப்புறம் என்னை தொடாத. அதுக்கு மேலே நீ என்னை தொடுறதுக்கோ பேசுகிறதுக்கோ உனக்கு உரிமை கிடையாது. இது என்னுடைய பர்சனல் விஷயம், இதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு நாம் ஒரு அளவீடு வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய அன்பில் எல்லையே கிடையாது, அளவீடு என்பதே கிடையாது. அது எப்போதுமே எல்லைகளை கடந்து நிற்கிறது. வானத்தின் எல்லைகளுக்கும் மேலாக அவருடைய அன்பு உயர்ந்து நிற்கிறது என்பதனை நாம் அறிகிறோம். இந்த அன்பினுடைய உச்சகட்டம் என்னவென்று சொன்னால், தன்னையே சிலுவையில் கையளித்தது தான், நமக்காக தியாகத்தோடு தன்னுடைய உயிரை கொடுத்தது தான் இயேசுனுடைய அன்பினுடைய ஒரு உச்சம் என்பதனை நாம் நினைத்து இந்த நாளிலே கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் எல்லாரும் பல நேரங்களில் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் எதனால் இயக்கப்படுகிறீர்கள்? உங்களுடைய இதயத்தால் இயக்கப்படுகிறீர்களா, மூளையால் இயக்கப்படுகிறீர்களா? மூளை இயங்குகிற ஆற்றலை கொண்டது தான். ஆனால் மூளையை மட்டுமே மையப்படுத்தி வாழ்வார் என்றால் இதயத்தினுடைய அன்பில்லாமல் போயிருப்பார். ஆகவே தான் சில நேரங்களில் சொல்வது உண்டு, சிலருக்கு மூளை வீங்கி இருக்கிறது, இதயம் சுருங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அறிவால், பணத்தால், செல்வத்தால் அவர் பெரியவராய் இருப்பார், ஆனால் இதயத்தில் அன்பற்றவராய் இருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு அவர் பெரியவராக இருந்தாலும் பயனில்லை. ஏனென்றால் இந்த உலகையே படைத்திருக்கக்கூடிய கடவுள் அவர் எதனால் செயல்பட்டார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இதயத்தினுடைய அன்பால் தான் செயல்பட்டார். அந்த அன்பினுடைய உச்சத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது ஈட்டியால் குத்துகிற அந்த இடத்தில் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரும் இரத்தமும் தான் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடிய இடத்திலிருந்து தான் திருவருட்சாதனங்கள் பிறந்தன. நமது வாழ்வுக்கான ஊற்று அங்குதான் இருக்கிறது. அந்த விழாவில் தான் நாம் எல்லோருமே அதற்கான நம்முடைய வாழ்விற்கான பலத்தை பெறுகிறோம் என்பதை இந்த நாளிலே நினைத்து பார்க்கலாம். இந்த இதய அன்பு, இந்த இயேசுனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? 3 நிலைகளில் நாம் பார்க்கலாம். ஒன்று, இயேசுனுடைய அன்பு எப்போதுமே தேடி செல்கிற அன்பு. இறைவன் இறங்கி வந்தார், மனிதன் இறங்கி வந்ததாக தெரியவில்லை. இறைவன் தான் இறங்கி வந்தார். இந்த பூமியை, மக்களை, இம்மண்ணுலகை அவர் நேசித்ததனுடைய உச்சம் அவர் இறங்கி வந்தது தான். தன் மகனையே அந்த இறைவன் இந்த உலகுக்கு கொடுத்தார்.
அந்த மகனும் எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன்னை சிலுவையில் கையளித்து நமக்காய் அவர் பலியானார். அந்த இறங்கி வந்த தேடி வந்த அன்பைத்தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்க கேட்டோம், நான் என் மந்தையை தேடி செல்வேன், அதை அரவணைத்துக் கொள்வேன் என்று இறைவாக்கினர் சொல்லுகிறார். நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்கிறது, காணாமற் போன ஆட்டை தேடி போன ஆயனாய் அவர் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அத்தனை ஆடுகள் செல்வமாய் இருக்கிற போது ஒத்தை ஆட்டுக்காக ஏன் போக வேண்டும்? அதுதான் ஆண்டவருடைய அன்பு. நீங்கள் யோசித்து பாருங்கள். 90 ஆடுகள் இருக்கிறது, 99 ஆடுகள் இருக்கிறது. அதனுடைய விலையை மதிப்பீடு செய்கிற போது ஒத்த ஆட்டினுடைய விலையை விடவும் பல மடங்கு பெரிது. ஆனாலும் அந்த ஒரே ஒரு ஆட்டுக்காக அந்த ஆயன் அலைகிறான் என்று சொன்னால் அதுதான் அன்பு, அதுதான் இயேசுனுடைய அன்பு. நாம் ஒரே ஒருவர் ஆண்டவர் பக்கமாக வந்துவிட மாட்டோமா? இந்த நாளில் ஆண்டவருடைய இதயம் பக்கமாக திரும்பிட மாட்டோமா என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய தோளில் போட்டுக்கொள்ளப்படுகிற ஆடு வேறு யாரும் அல்ல, காணாமல் போன பிள்ளைகள்தான், காணாமல் போன ஆத்துமாக்கள் தான் ஆண்டவருடைய தோளில் வந்து சேர வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த ஆயன் இன்றைக்கும் தேடுகிறான், நம்மையும் தேடுகிறான் என்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, இயேசுனுடைய அந்த இதயம் எப்படிப்பட்ட இதயம்? எல்லாரையும் கூட்டி சேர்க்கிற இதயம். அன்பார்ந்தவர்களே, அவர் காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்த உடனே தோளில் போட்டுக்கொண்டார். அப்படி தோளில் போட்டுக்கொண்டவர் தன் நண்பர்களையெல்லாம் அழைக்கிறார், வாருங்கள் வாருங்கள், என் பிள்ளை இவன் காணாமல் போயிருந்தான், என் ஆடு இது காணாமல் போயிருந்தது, நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி உறவுகளை கூட்டி சேர்க்கிறார். அங்கும் கூட அவர் தன்னுடைய ஆட்டிற்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறார், மதிப்பினை கொடுக்கிறார். அந்த தந்தை, அப்படிப்பட்ட ஆயன் நம் எல்லோருக்கும் தலைவனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதனை இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த ஆயன் எப்படிப்பட்டவன்? அன்பார்ந்தவர்களே, ஆறுதல் தருகிற ஆயன். இவனுக்கு காயப்படுத்துவதே தெரியாது. நாம் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்து விட்டோம் என்று சொன்னால் அதை சொல்லுகிறோம், நினைவூட்டுகிறோம், அதை சொல்லியே காயப்படுத்துகிற மனிதர்கள் உண்டு. ஆனால் இவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை, எதையும் சொல்லவில்லை, எந்த கண்டிப்பும் இருந்ததாக தெரியவில்லை. காணாமற் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டவுடனே சாட்டை எடுத்து 2 முறை அடித்ததாகவும் சொல்லப்படவில்லை. எந்த கண்டிப்பும் இல்லை, அன்பை தவிர வேறொன்று இல்லை. அவர் ஆறுதல் தருகிறார். ஆகவேதான் விவிலியத்திலே பார்க்கிறோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆட்டுக்காக நான் மருந்திடுவேன், கட்டுப்போடுவேன், எல்லா வகைகளிலும் பராமரிப்பேன் என்று இந்த ஆயன் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இதயம்தான் நம் எல்லாருக்குமான இதயமாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரை அன்பு செய்கிற போது தேடி போகணும், பல காரியங்களை மறந்துடணும், நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிற போது மறந்துடணும், அவருடைய காயங்களை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாவற்றையும் மறந்துடணும். எல்லாத்துக்கும் மேலாக அரவணைத்து கொள்ளுகிற ஒரு தலைவராக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆயனுடைய இதயம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அன்பு பிள்ளைகளே, நாம் எதனால் இயக்கப்படுகிறோம்? எது நம்மை இயக்குகிறது? நம் கையில் இருக்கக்கூடிய வளமையா, செழுமையா, பணமா, அறிவா, ஞானமா? எது இயக்குகிறது? இயேசுவை அவருடைய இதயம் இயக்கியது, இதயத்திலிருந்து புறப்பட்ட அன்பு இயக்கியது. நாம் அந்த அன்பிற்குரியவர்களா? சிந்திப்போம். ஆமென். என்னை தரும் பொழுதே இன்றும் என்னை இழந்தேன், உன்னில் நிறைவு பெற உள்ளம் ஏங்குதே, என்னை தரும் பொழுதே.
எனக்கென தந்தாய் எனதென நினைத்தேன், பிறர்க்கென என்னையே அழித்திட மறந்தேன். எனக்கென தந்தாய் எனதென நினைத்தேன், பிறர்க்கென என்னையே அழித்திட மறந்தேன். பொருளதன் பொருளை உன்னில் உணர்ந்தேன், பொருளதன் பொருளை உன்னில் உணர்ந்தேன். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் உள்ளம் ஏங்குதே, என்னை தரும் பொழுதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திருச்சபையினுடைய அடையாளங்கள், அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நீயின் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன்
ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவினிலே உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழியெங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அரசு தோட்டக்கலை துறை சார்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பிறகு அவர்கள் இங்கே நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய மேடையில் ஒரு சில அழகு செடிகள் குறைந்த விலையில் விற்பனைக்காக வைக்க இருக்கிறார்கள். ஆகவே வீடுகளில் அப்படி செடிகள் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் விதத்தில் அதற்கு தயாரிப்போடு வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை முன்கூட்டியே நினைவூட்டுகிறோம். இயேசுவின் இருதயமே, என்றும் இறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் வழியாக நமக்கு கொண்டு வரப்பட்ட தந்தை, மகன், தூய ஆவியாருடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயம் அன்பின் இருப்பிடம், அருளின் பிறப்பிடம், ஆறுதலின் ஊற்று. ஈட்டியால் ஊடுருவப்பட்ட அந்த இருதயத்திலிருந்து வெள்ளமென பொங்கி வழிந்தோடும் அருள் கொடைகளை நாம் அனைவரும் பெற்று மகிழ ஆர்வமுடன் இவ்வழிபாட்டில் பங்கு பெறுவோமாக. இயேசுவின் திரு இருதய அன்பர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது திரு இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக.
மகா பரிசுத்த இயேசுவின் திருஇதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனே, மனிதர் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மண்ணகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரே, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரித்து மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இருதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையையும் அலட்சியமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயையே புரியும். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பத் துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி இழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தாரும் இறைவா. எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமென்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லா விதமான உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டுமென்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கக்கூடிய அனைவருடைய வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசிரியர் அருள வேண்டுமென்று உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருக்கவும் வேண்டுமென்று நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். இயேசுவின் திரு இருதயமே, நம் திருத்தந்தையின் இம்மாத சிறப்பு கருத்துகளுக்காக நாம் வேண்டுவோம். உம்மை நாடி வந்த அன்பர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக உம்மை நாடி வந்த அன்பர்கள் அற்புதமான விதத்தில் அவர்களுக்கு மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக உம்மை நாடி வந்த அன்பர்கள் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக மேலும் இயேசுவின் இருதயத்தின் மூலம் நாம் அடைந்துள்ள எல்லா நன்மைகளுக்காக அமைதியாக நன்றி செலுத்துவோமாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். திரு இருதய ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். முதலில் இந்த 10 மணியிலே நம்முடைய திருச்சபையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இயேசுவின் இதய அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக மக்களுக்கு அந்த அன்பை கொடுக்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இந்த 2வது 10 மணியிலே நம்முடைய நாட்டுத் தலைவர்கள் இயேசுவினுடைய இந்த இதய பெருவிழாவின் நாளில் இதயங்களில் அன்பை விதைத்து கொண்டு மக்களை வேறுபாடு பாராமல் ஒரே நிலையில் அன்பு செய்யவும் சமமான விதத்தில் எல்லோருக்குமான உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உள்ளங்களிலே இயேசுவினுடைய இதய அன்பு பொழியப்படுவதற்காக வேண்டுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் இரட்சணியமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இந்த 3வது 10 மணியிலே நமது பேராலய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் ஒன்றாக இணைந்து இயேசுனுடைய இதய அன்பினால்
வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திருஇருதயமே என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே இயேசுவே, என் இருதயத்தை உம் இருதயத்துக்கு ஒத்ததாக செய்திருளும். இந்த 4வது 10 மணியிலே உலகெங்கும் பல்வேறு நிலைகளிலே நிலவுகிற போர் சூழல் நிலவி மாறி அதற்கு பதிலாக அமைதியும் சாந்தமும் எல்லா இடங்களிலும் இருக்கும்படியாகவும், நாடுகளுக்கிடையே அன்பும் ஒற்றுமையும் மேலோங்கி இருக்க இயேசுனுடைய மதிப்பீடுகள் வெளிப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திருஇருதயமே என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்திருளும். இந்த 5வது 10 மணியிலே நமது குடும்பங்களில் நோயிற்றிருக்கக்கூடியவர்கள், நமது குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன்னுடைய முதுமையிலே தனிமையாய் வாழுகிற சூழ்நிலையில் இயேசுனுடைய இதய அன்பை நினைவு கூர்ந்து கொண்டே விண்ணகம் நோக்கிய பயணத்தில் தங்களையே தயாரிக்க, மனப்போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று இறைவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டு இருக்க ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆறுதலான சூழ்நிலையை கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திருஇருதயமே என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே இயேசுவே, என் இருதயத்தை உம் இருதயத்துக்கு ஒத்ததாக செய்திருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள்.
நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வில் தெளிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா, இயேசையா. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிற ஜெபமானது இப்போது சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர், பிள்ளைகள், அவர்களுடைய தேவைகள், வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள் என எல்லாவற்றையும் நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் ஒரே குடும்பமாக நம்ம இணைத்து ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவசைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும்.
ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமென். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரிய என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகாக்கினிமயமே இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகாக்கினிமயமே தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தாய் மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தாய் மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபழி மேல் சுமந்தாய் மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபழி மேல் சுமந்தாய் இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகாக்கினிமயமே தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே